ஹாய், நம்ம இன்றைக்கி டாம் யம் சூப் செய்ய போகிறோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நாள் போய் சாப்பிட்டதுனால அது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இது ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நம்மளோட சாய்ஸ் தான், போடலாம். பேபி கார்ன் கூட போடலாம். ஆனால் நான் கார்ன் தான் வச்சுருந்தேன், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இது கேப்சிகம், மஷ்ரூம், லெமன் கிராஸ், லெமன், ஜிஞ்சர், பட்டர், கார்ன், கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த தாய் கறி பேஸ்ட் நான் பார்த்து வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தேன் அது. அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், தேங்காய் பால் கொஞ்சம், இந்த லெமன் கிராஸோட ரூட்டோடு எடுத்துக்கணும். ரூட்டோடு எடுத்து அதை ரூட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம நல்லா ஒரு சின்ன குழவி வச்சு இடிச்சிட்டோம்னா அப்போ தான் அதோட சாறு இறங்கும். அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு பேன் வச்சுட்டு. அதில் இந்த தாய்கறி பேஸ்ட்டை நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நான் எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சிம்பிள் தான். காஞ்ச மிளகா, கொரியண்டரோட ரூட்ஸு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கார்லிக் அந்த மாதிரி போட்டு அரைக்கணும் அதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால், அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த 3 ஸ்பூன் காய்கறி பேஸ்ட் போட்டுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் திக்கு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் போடும் போதே அந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லெமன் கிராஸ் ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு 3 இது இஞ்சி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு அந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதித்த உடனே நம்ம வேணும்னா அந்த லெமன் கிராஸ், அந்த ஜிஞ்சர்லாம் வெளியே எடுத்துடலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி எடுத்துருவேன். அது கார்ன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பேபி கார்ன் போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான் அது. மஷ்ரூம்ஸ் போட்டுக்கோங்க. இதை நம்ம துண்டு துண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் 1 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா வெந்த ஒன்று அது சின்னதாயிரும். அதனால் இது நமக்கு சாப்பிட்றோன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங்காக ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டோன்னா இதுவே வயிறு நிறைஞ்சிரும். அந்த நான் லெமன் கிராஸ் எல்லாம் வெளியில் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. புளி திக் பேஸ்ட்டாக இருக்கணும். பேஸ்ட் கடையில் விற்கிது, ஆனால் நான் புளி கரைச்சி தான் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் 1 கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. லெமன் ஒரு 2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. அது சின்னதாக இருந்ததுனால நான் 2 எடுத்திருக்கேன். இல்லைனா ஒரு பெரிய லெமன்னா 1 போதும். ஆல்ரெடி நம்ம புளி பேஸ்ட் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த கறி பேஸ்ட்லேயே அந்த காரம்லாம் இருக்குது, அதனால தான் நான் காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணல. ஃபைனலாக வேணால் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாமேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. எப்பயாவது ஒரு சேஞ்சுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் லெமன் கிராஸ் வாங்கி ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தேன் பால்கனியில். அது டீக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோட இந்த ரெசிப்பியில் இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக அந்த கார்ன்ஃப்ளவர் சூப்புக்கு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதனால் அது மாதிரி ஆட் பண்ணுறேன் நான். இதில் இந்த சூப்புக்கு வேணும்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரான் இருக்கிறதுனால. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டிதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.